நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம், திராவிட அரசியலையும் பேசுகிறோம், பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? அவர் கொள்கை எதிரி என்கிறார். கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதேபோல பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், SC ST OBC போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்லுவதை எப்படி இதுதான் RSS உடைய அரசியல், இதுதான் பிஜேபியுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது.